ஹே வெல்கம் பேக் டு த சேனல். ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ இப்போ வந்திருக்கு. ஸோ நிறைய திங்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் இன் லைஃப். நிறைய விஷயம் லைஃப்பில் நடந்துச்சு, நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். பட் இந்த வீடியோ வந்து இட்ஸ் லைக் அ கம்பேக் வீடியோ டு மீ. இந்த வீடியோ எனக்கு மேக் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தினமும் நம்ம எடுக்க வேண்டிய 5 சப்ளிமெண்ட்ஸ் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ஸ் எதுக்கு நம்ம எடுக்கணும், இதுக்கான ஆன்சரை ஃபஸ்ட்டு பார்ப்போம். எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். நாம தான் சாப்பாடு சாப்பிட்றோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம். அப்புறம் எதுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ்? நான் லஞ்சுக்கு சப்பாத்தி சாப்பிட்டேன், ஆஃப்டர்நூனுக்கு ரைஸ் சாப்பிட்டேன், அப்புறம் சிக்கன் கொஞ்சம் சாப்பிட்டேன். எதுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, அந்த பேரிலே அதுக்கான இது இருக்குது. நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டில் நமக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும்லாம் கிடச்சிடாது. ஓகே. ஸோ நிறைய சின்ன சின்ன நியூட்ரிஷன்ஸ் நம்ம வந்து லீவ் அவுட் பண்ணுவோம். தட்ஸ் நாட் அ பிக் டீல். ஏன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நியூட்ரிஷன் தேவை. அயன், காப்பர், பொட்டாசியம், ஜிங்க்கு, மேக்னீஷியம் அவ்வளோ இருக்குது. பட் சில நியூட்ரியன்ஸ் நம்ம பாடிக்கு ரொம்ப கீ. நம்மளால் எல்லா சப்ளிமெண்ட்டும் அஃப்கோர்ஸ் எடுக்க முடியாது. நான் எல்லா சப்ளிமெண்ட்டெல்லாம் எடுக்கலை. பட் சில சப்ளிமெண்ட்ஸ் நாம் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எடுத்தால் தான் நம்ம சர்வைவ் பண்ண முடியுமா, உயிரோடு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் ஹெல்த்தியாக வாழணும்னா திஸ் இஸ் த வே டு கோ. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ரீசெண்டாக ஒரு சைனாவில் ஒரு மாங்க் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்ன கோட் தான். நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், 1000 ப்ராப்ளம் இருந்தாலும் லைஃப் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் அது மட்டும்தான் நம்ம ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டா, அதுலேருந்து மீண்டு வரது மட்டுமே தான் உங்கள் ப்ராப்ளமாக இருக்கும். மிச்சம் எந்த ப்ராப்ளமும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட். இந்த சப்ளிமெண்ட் நான் சொல்ல போகிறது எல்லாமே ஒரு ஜென்ரலான சப்ளிமெண்ட். ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்குன்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஒன்று மட்டும் இருக்குது. பட் நான் ஏன் அதை சொல்கிறேன். எல்லாருமே எடுக்கலாம். நான் எடுக்கிற இந்த சப்ளிமெண்ட் தான் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மாவும் எடுக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டி கூட இந்த சப்ளிமெண்ட் எடுக்கலாம். பிகாஸ் ஊரில் எங்கள் பாட்டியை நான் இதை எடுக்க வச்சுருக்கேன். அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்க வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட் என்னென்னா ஃபிஷ் ஆயில். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஹெல்த்தி ஹே ஃபிஷ் ஆயில். பிராண்டில் ரியலி மேட்டர்ஸ். பட் நம்ம அதுக்குள்ளே அப்புறம் போகலாம். ஸோ எதுக்காக ஃபிஷ் ஆயில் நம்ம எடுக்கிறோன்னு பார்த்தா, நான் எடுக்கிற மெயின் பெனிஃபிட் வந்து ஜாயிண்ட் ஹெல்த்து, இந்த எல்போ, ஷோல்டர் பெயின் அங்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே. ஸோ ஃபிஷ் ஆயிலில் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இந்த ஜாயிண்ட் ரெக்கவரிக்காக தான் நான் மெயினாக எடுக்கிறேன். ஜிம்மில் ஹெவியாக புஷ் பண்ணும்போது ஆப்வியஸ்லாக எல்போ பெயின், ஷோல்டர் பெயின்லாம் வருது. சின்ன சின்ன நாகிங் இன்ஜுரிஸ் வருது. அதுக்காக தான் எடுக்கிறேன். ஆஃப்டர் டேக்கிங் திஸ் ஃபார் 1 வீக் நோ ஜாயிண்ட் பெயின். இது வந்து ப்ரைமரி பெனிஃபிட், நான் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன். பட் இது இல்லாமல் திஸ் இஸ் குட் ஃபார் ஹார்ட். ஃபார் கார்டியாக் பேஷண்ட்ஸ்லாம் கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணும்போது தே ரெக்கமெண்ட் ஃபிஷ் ஆயில். ஸோ திஸ் மீன்ஸ் யார் வேணாலும் அதை எடுக்கலாம், எஸ்பெஷலி யுவர் பேரண்ட்ஸ். ஸோ ஹார்ட் ஹெல்த்துக்கு, நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் கீ பெனிஃபிட் இது யாரும் அதிகமாக சொல்ல மாட்டாங்க. நம்ம ஸ்கின் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ஒரு க்ளோயிங் ஸ்கின் அதெல்லாம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் எதுவும் ஸ்கின் பெனிஃபிட் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் அந்த சொன்ன அந்த ஜாயிண்ட் ஹெல்த்து, ஜாயிண்டோட அந்த பெயின்லாம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ ஃபிஷ் ஆயில். ஸோ இதை சூஸ் பண்ணுற கேட்டகரி க்ரைட்டீரியா ரொம்ப சிம்பிள். 2 ஐட்டம் தான் இருக்குது. இபிஏ, டிஹெச்ஏன்னு 2 மேட்டர் இருக்குங்க. அந்த இபிஏ 600 இருக்கணும், டிஹெச்ஏ 400 இருக்கணும். இந்த க்ரைட்டீரியா மட்டும் பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட் எடுக்கிறதுல மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுறானுங்கன்னா, சர்விங் சைஸை யாரும் பார்க்குறதில்ல. இந்த ஃபிஷ் ஆயில் ரெக்கமெண்டட் டோஸ் தான் 600 இபிஏ, 400 டிஹெச்ஏ. பட் மேட்டர் என்னன்னா, இந்த இதில் போட்டிருக்க என்னன்னா 2 கேப்சூல் தான் ஒரு சர்விங். ஓகேவா? ஸோ நான் ஒரு நாளைக்கு இந்த 2 சாஃப்ட் ஜெல் எடுத்தால் தான் என்னோடய டெய்லி இதை ஹிட் பண்ணுவேன். ஸோ இந்த சர்விங் சைஸ் நிறைய பேர் பார்க்க மறந்துடுறீங்க. ஸோ தட் இஸ் த திங். ஃபிஷ் ஆயில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட். இதுக்கு அடுத்தபடியாக செகண்டரி இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட் வந்து விட்டமின் D3. ரொம்பவே கேட்க காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா விட்டமின் டி வந்து ஈஸியாக நமக்கு சன்லேருந்து கிடைக்கும். பட் நம்மளில் எத்தனை பேர் எடுக்கிறீங்க? தினைக்கும் சன்லைட்டில் போகிறீங்க. அண்ட் தென் சன்லைட் படுறதுனா ஜஸ்ட்டு ஃபேஸில் கையில் படுறதில்ல, ஹோல் பாடியில் படணும். ஸோ நம்மளில் யாராலையும் அந்தளவுக்கு சன்லலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்காக இது எடுக்கிறேன்.
நீங்க போன் ஃப்ராக்சர் இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் நீங்க போயிருந்தீங்கன்னா, டாக்டர் உங்களுக்கு கண்டிப்பா விட்டமின் டி3 அந்த வயல் இருக்கும். 60,000 IU அது எழுதி குடுத்துருப்பாங்க. ஸோ பிகாஸ் இது போன் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. நம்மளோட ஹார்மோன் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான சப்ளிமெண்ட் தான் இந்த விட்டமின் டி3. நீங்கள் எதுவுமே எடுக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு சப்ளிமெண்ட்லாம் தேவையில்லை, எதுவுமே எடுக்கலைனாலும் ஜஸ்ட்டு இந்த ஃபிஷ் ஆயில் அண்ட் விட்டமின் டி3 மட்டும் எடுத்திங்கனாலே யூ ஆர் குட் டு கோ. எங்கள் அப்பா அம்மா இது 2 தான் எடுக்கிறாங்க. நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுக்கல. தீஸ் 2 இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி மற்ற சப்ளிமெண்ட்ஸ் ஐ கேன் ஜஸ்ட் விட்டுடலாம். பட் இது 2ம் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ விட்டமின் டி3 டோஸ் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா அந்த டோசேஜ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரேட்டும் அதிகமாக இருக்கும். லைக் 500 IU அவ்வளோதான் இருக்கும். பட் சராசரியாக நமக்கு ஒரு ஆளுக்கு 5000 IU ஆக்சுவலி தேவை இந்த யூனிட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பில் வந்து ஒரு டேப்லெட் 10,000 IU, நான் 10,000 IU தான் எடுக்கிறேன். எங்கள் வீட்லேயும் அவ்வளோ தான் எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அப்பர் லிமிட் வந்து 20,000 வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் போக தேவையில்ல, ஜஸ்ட் 5,000 எடுங்க, யூ ஆர் குட் டு கோ. இது 2ம் தான் மெயின் ஐட்டம். ஓகே, தென் வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் செட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் விச் இஸ் மெக்னீஷியம் கிளைசினேட். நம்மளோட தேர்ட் சப்ளிமெண்ட் மெக்னீஷியம் கிளைசினேட். மெக்னீஷியம் ஒரு கீயான எலமெண்ட் நம்ம பாடிக்கு. ஓவர் 300 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பாடிக்கு இது பண்ணுது. நான் மெயினாக எடுக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இது வந்து என்னோடய ஸ்லீப்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எனக்கு ஸ்லீப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவ்வளோ ஈஸியாக தூங்கிட மாட்டேன். ஸோ இதை நம்ம மசில்ஸ் எல்லாம் காம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ஸ்லீப்புக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதர் தென் தேட் டெஸ்டோஸ்டெரோனும் இது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அலாங் வித் ஜிங்க். ஸோ மெக்னீஷியம் கிளைசினேட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பிராண்ட் வந்து கார்பமைட். இது ஆக்சுவலி நல்லா இருக்குது இந்த சப்ளிமெண்ட் இந்த பிராண்டில். ஸோ 2000 mg. ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு நல்ல ஒரு நீங்கள் ஒரு லிஃப்டிங் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஆக்டிவ் பர்சன் மேன்னா எஸ்பெஷலி 400 mg ஆஃப் மெக்னீஷியம் தேவை. இந்த பாக்ஸில் என்ன போட்டிருக்குன்னா 2000 mgன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 2000 mg ஒரு பில் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 2000 mgன்றது மெக்னீஷியம் கிளைசினேட். அந்த கிளைசினேட்ன்ற சால்ட்டோட சேர்ந்து இருக்கிறனால அது 2000 mg. இதுக்கு பின்னாடியே எலமெண்டல் மேக்னீஷியம்னு ஒரு மேட்டர் போட்டிருக்கோம், அது பார்த்திங்கன்னா 400 mg. ஸோ இதில் 2 பில்லு எடுத்தால் இட்ஸ் 400 mg ஆஃப் எலமெண்டல் மேக்னீஷியம். ஸோ 2 பில்ஸ் இதை எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆப்ஷனல் தான். அகெயின் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு 2 சப்ளிமெண்ட் தான் மெயின். இதுக்கு அடுத்த லெவல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் ஆயில் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் வந்து விட்டமின் டி3 அதோட லெஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங், கோ பை திஸ் ஆர்டர். இது 2ம் அண்ட் தென் யூ கோ வித் மெக்னீஷியம். அடுத்தபடியாக பார்த்தா லிஸ்ட்லேயே ரொம்ப சீப்பான சப்ளிமெண்ட் பி காம்ப்ளெக்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்கிற சப்ளிமெண்ட் இந்த ஃபிஷ் ஆயிலில் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, மற்றபடி எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பி காம்ப்ளெக்ஸ் சாதா ஜென்ரிக்காக மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறது தான். இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு, எஸ்பெஷலி நர்வ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இந்த ஃபோக்கஸ்ஸு, நர்வஸ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட எல்லா இதுக்கும் பி காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு முக்கியமான இது. ஏன் பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, B1, B2, B12 வரைக்குமே காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஒரு இதுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் B12 வந்து மெத்தில் கோபலமின்னு சொல்லுவாங்க அந்த இது. ஸோ எல்லாமே கலந்த ஒரு இதுதான் இந்த பி காம்ப்ளெக்ஸ்ன்ற பில்லு. இதை நீங்கள் எடுக்கலாம். ஜஸ்ட் 1 or 2 பில் a day, இஸ் ஃபைன். ஸோ 5th நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற சப்ளிமெண்ட்டு தான் ஒரு கீயான சப்ளிமெண்ட். நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் கால்ட் கிரியேட்டின் மோனோஹைட்ரேட். என்னடா ஜிம் சப்ளிமெண்ட் எல்லாம் தூக்கிட்டு வர, இதே பரா எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கொடுக்கலாம். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த டோஸ். ஸோ சொல்கிறதுக்கு முன்னாடி கிரியேட்டின் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறேன். கிரியேட்டின்ன்றது ஒரு சாதா ஒரு காம்பவுண்ட் தான், ஃபுட்டில் இருக்க ஒரு காம்பவுண்ட் தான். அது வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற ஏடிபி அப்படின்ற செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுது. ஸோ இதால் என்னென்னா எனர்ஜி நிறையா கிடைக்குது. ஜிம்மில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணலாம். நிறைய பேர் ஜிம் போகிறவங்க இது ஏதோ ஒரு மேஜிக்கு ஸ்டெராய்டு மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோலாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 100 kgல 3 ரெப்பு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா, இது உங்களை எக்ஸ்ட்ரா 1 ரெப்பு இல்லை 2 ரெப்பு போட வைக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபைனல் புஷ் கொடுக்கும், அந்தளவுக்கு தான் இருக்கும். பட் இதை எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் ஜிம் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, இதோட காக்னேட்டிவ் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு 3 grams to 5 grams ஆஃப் கிரியேட்டின் எடுத்தால் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். அல்சைமர்ஸ்க்கு பேஷண்ட்ஸ்க்கு கிரியேட்டின் வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் செக் இட். ஜஸ்ட் டைப் அல்சைமர்ஸ் அண்ட் தென் டைப் கிரியேட்டின், யூ வில் சி இட்.
அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ் யார் இதோட பெனிஃபிட்டை இம்மீடியட்டாக பார்ப்பாங்கன்னா வெஜிடேரியன்ஸ். ஏன்னா கிரியேட்டின் வந்து மோஸ்ட்லி மீட்டில் அக்கறை ஆகிற ஒரு காம்பவுண்ட் தான். ஓகே. ஸோ வெஜிடேரியன்ஸ் when they start this, அவங்க பிரெயின் ஃபாக்லாம் போய் ஏதோ பிரெயினே புதுசாக ஓப்பன் ஆன மாதிரி they will feel. நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்களோ இல்லையோ, இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு ஜிம் 3 grams இஸ் எனஃப். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஜிம் 5லேருந்து 10 grams வரைக்கும் எடுக்கலாம். நான் 6 gram எடுப்பேன், விச் இஸ் 3 scoop. கிரியேட்டினில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டின் மோனோஹைட்ரேட். ஓகே, அவ்வளோதான். மெக்னீஷியமில் மெக்னீஷியம் கிளைசினேட். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ். இது ரெண்டில் மட்டும்தான் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ மெக்னீஷியம் கிளைசினேட் இஸ் குட், கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் இஸ் குட். இதிலெல்லாம் பெருசாக உங்களுக்கு வேரியேஷன்ஸ்லாம் எதுவும் வராது. இதில் சொல்லிட்டேன். விட்டமின் டியில் வந்து D3யில் வந்து 10,000 5,000 IU எய்ம் பண்ணுங்கள் போதும். ஃபிஷ் ஆயிலில் EPA/DHA 600 and 400 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதெல்லாம் தான் வந்து சப்ளிமெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் எடுத்தே ஆகணும்னு கேட்டால் தேவையில்லை. நீங்கள் உயிர் வாழறதுக்கு இதெல்லாம் எடுத்து ஆகணுன்ற அவசியம் இல்லை. பட் ஹெல்த்தியாக வாழணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், ஒர்க்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆப்டிமைஸ் யுவர் ஹெல்த். நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் தீஸ் திங்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஃபீல் பண்ண யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ் பெட்டர். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் இட் நவ். See you in the next video. Bye.